இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நமது சேனலில் அநேக ஆலயங்கள் பற்றியும் அதன் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றியும் வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது கன்னியாகுமரி மாவட்டம், கோட்டார் மறை மாவட்டம், வாவத்துறை ஊரில் அமைந்துள்ள புனித ஆரோக்கியநாதர் ஆலயம் பற்றிதான் பார்க்கவிருக்கிறோம். கன்னியாகுமரி கடற்பரப்பில் அமைந்துள்ள அழகான ஊர்தான் வாவத்துறை. இங்கே 360 குடும்பங்களும் 15 அன்பியங்களும் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒரு ஓலைக்குடில் குருசடி அமைத்து புனித ஆரோக்கியநாதரை பாதுகாவலராக கொண்டு கன்னியாகுமரி புனித அலங்கார உபகார மாதா திருத்தலத்தின் ஒரு பகுதியாக இருந்து கிபி 2000 ஆண்டு வரை செயல்பட்டு வந்தனர். 26/8/2001 அன்று புது கிராமம் தனிப்பங்கான போது வாவத்துறை அதன் கிளை பங்காக ஆனது. அருட்பணி ஜோசப் அவர்களின் பணிக்காலத்தில் குருசடி இடிக்கப்பட்டு மக்களின் ஒத்துழைப்புடன் ஆலயம் கட்டப்பட்டு 16/4/2010 அன்று அர்ச்சிக்கப்பட்டது. அருட்பணி ஜிம் அவர்களின் பணிக்காலத்தில் 16/8/2013 அன்று பங்கு தந்தை இல்லம் கட்டப்பட்டது. 8/3/2014 அன்று வாவத்துறை தனிப்பங்காக, அதாவது கோட்டார் மறை மாவட்டத்தின் 176வது பங்காக உயர்த்தப்பட்டு அருட்பணி ஹென்சன் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தினார். மேலும் ஆலயத்திற்கு கொடிமரம் வைக்கப்பட்டது. 17/5/2019 முதல் அருட்பணி லிகோரியஸ் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று வழிநடத்தி வருகிறார். ஆலய நுழைவாயில் கட்டப்பட்டு 16/8/2019 அன்று வட்டார முதல்வர் அருட்பணி ரொமால்ட் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2020 மார்ச் மாதத்தில் மீனவர் கூட்டுறவு சங்க கட்டிடம் கட்டப்பட்டது. மேலும் அருட்பணி லிகோரியஸ் அவர்களின் முயற்சியால் சூப்பர் அன்பியம் என்கிற பெயரில் அன்பியங்களின் பங்கேற்பையும் செயல்பாட்டையும் அதிகரிக்கும் விதமாக மாதந்தோறும் நிகழ்வுகள் அமைத்து சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்கில் உள்ள 2 குருசடிகள் யாவை என்பதை பார்க்கலாம். முதலாவது புனித பனிமய மாதா குருசடி. இதன் திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது புனித ஜார்ஜியார் குருசடி. இதன் திருவிழாவானது மே மாதத்தில் 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலி காலை 6:30 மணிக்கும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் திருப்பலி காலை 6:15 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் திருப்பலியும், வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித ஆரோக்கியநாதர் நவநாள், அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித ஆரோக்கியநாதர் நவநாள், நோயாளிகளுக்கான சிறப்பு குணமளிக்கும் வழிபாடு நடைபெறுகிறது. புனித ஆரோக்கியநாதர் நோயாளிகளின் சிறப்பு பாதுகாவலர் என்பதால் மாதத்தின் முதல் வியாழன் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான இறைமக்கள் வருகை தருவார்கள். நலம் பெற்றவர்கள் புனித ஆரோக்கியநாதருக்கு சாட்சியம் பகிர்வார்கள். அன்றைய தினம் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் நடைபெறும். மாதத்தின் முதல் வெள்ளி காலை திருப்பலியை தொடர்ந்து நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியை மையமாக கொண்டு 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. புனித ஆரோக்கியநாதரின் பரிந்துரையால்
எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து வருவதால் பல பகுதிகளில் இருந்தும் இறைமக்கள் வாவத்துறை வந்து ஜெபித்து நலம் பெற்று செல்கின்றனர். மேலும் கன்னியாகுமரி கடற்பரப்பில் சூரிய உதயம் காண சரியான இடமாகவும் இவ்வாலயம் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும். வாருங்கள், புனித ஆரோக்கியநாதரின் வழியாக இறைவனின் அருள் வரங்களை பெற்றுச் செல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ஆலயங்கள் பற்றிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.